இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட் இட் பாலிசி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அதாவது நீங்க முதலீடு செஞ்சோன்னு மறக்கணும்னு விருப்பப்படுற ஒரு சேஃபான இன்வெஸ்டரா இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு வைஸ் டெசிஷன் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுலயும் மியூச்சுவல் ஃபண்ட்ல குழந்தைங்க, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், அப்படிப்பட்ட ஆப்ஷனும் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. வாங்க இத பத்தி இன்னும் டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்தியன் மணி தமிழ் யூடியூப் சேனல். நான் பால சரஸ்வதி. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ உடனடியா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் மற்றும் உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு உண்டான பணம் நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா லாங் டேர்ம், அதாவது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா உங்ககிட்ட ப்ராப்பராக சேரும். மேலும் நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே ஒரு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி வேணும், டிசிப்ளின் வேணும். இது என்னடா மைனஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், அந்த ஆப்ஷன் இருக்கு. பட் உங்களுடைய குழந்தை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு பேரண்டா இல்லை கார்டியனா அந்த குழந்தைக்கு இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். சரி, எதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் குழந்தைகளுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நிறைய விஷயத்தில் குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குழந்தை வளர்ந்து பெரியாள் ஆகிட்டக்கு அப்புறமா எஜுகேஷனாக இருக்கட்டும், மேரேஜ்க்காக இருக்கட்டும், நிறைய விதத்தில் அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்காக சேர்த்து வச்சதுனால அவங்களுக்கு மணியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் சின்ன வயசில் இருந்தே குழந்தைக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போட்டு வைங்க. ஸோ இதன் மூலயமா உங்களுக்கு வர பர்டன்ஸ், அதாவது ஃபியூச்சரில் உங்களுக்கு வர பர்டன்ஸ்லேருந்து நீங்கள் விடுபடலாம். இப்போ ஹவு டு இன்வெஸ்ட், அதாவது எப்படி நம்மளுடைய குழந்தைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய குழந்தை பேரில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு கருதுனீங்கன்னா உங்களுடைய கேஒய்சி நீங்கள் பேரண்டாக இருக்கட்டும், கார்டியனாக இருக்கட்டும், அதை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும். இதுவே நீங்கள் அந்த குழந்தைக்கு கார்டியனாக இருக்கீங்க அப்படின்னா கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண, அதாவது நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு கார்டியன் சொல்லி கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண அந்த ஒரு லெட்டரை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். மேலும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையோட ஏஜ் ப்ரூஃப். ஸோ அதுக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண வேறு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் உங்களுடைய குழந்தையோட நேமில் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஒரு டீட்டெயில்ஸுமே சப்மிட் பண்ணணும். எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் அப்ளை பண்ணுறது அண்ட் எதுக்காக அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது எங்கே அப்ளை பண்ணுறது, யார்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே பெஸ்ட் 4 மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் இருக்குது நம்மளுடைய குழந்தைகளுக்காக. ஸோ அது என்னன்னு ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் சைல்ட் கேர். இந்த ஸ்கீம் லான்ச் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31, 2001 அப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த ஸ்கீம் மூலயமா பாண்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்டாக்ஸ்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் நிறைய அமௌண்ட் கிடைக்கும். ஒரு நல்ல வெல்த் அண்ட் இன்கம் இந்த ஸ்கீம் மூலயமா கண்டிப்பாக உங்களோட குழந்தைக்கு சேரும். ரெண்டாவது, HDFC சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட். இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2001. அண்ட் இந்த ஸ்கீம் மூலமா கூட நீங்க ஸ்டாக்ஸ் இல்ல பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1.91%. HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் தான் வர ஃபண்ட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்றாங்க. இதுவுமே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்றதுனால ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றும் ஈக்விட்டி ரிலேட்டடா செக்யூரிட்டிஸ் இருக்கா, அதுல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மூணாவது, டாடா யங் சிட்டிசன்ஸ் ஃபண்ட். இந்த ஒரு ஸ்கீம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸ் இல்லை பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேலும் இது 1995 அப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டாடா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் தான் ஃபண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாங்க. மேலும் இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃப்ளெக்ஸி கேப் ஈக்விட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதுலேயும் கூட நீங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். நாலாவது மற்றும் கடைசி நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஸ் சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட்.
இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷமா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குழந்தையோட எதிர்காலத்தை கருதி இருக்கிற கம்பெனிஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுவுமே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். AXA இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் தான் வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்றது. அண்ட் லாஸ்ட் 1 இயரா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் மூலமா வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து 7.13%. மேலும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 12.75%. மேலும் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 10.33%. அண்ட் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் மாடரேட்டாக வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 10.07%. ஸோ பெற்றோர்கள் இல்லை கார்டியன் யாரெல்லாம் வந்து தங்களுடைய குழந்தைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பப்படுறீங்களோ, நான் சொன்ன இந்த 4 வகையான அந்த ஒரு ஸ்கீம்ல ஏதாவது உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூட்டபுளாக இருக்குது நீங்கள் வந்து கருதுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. சரி, ஓகே, எங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ கண்டிப்பாக இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது குழந்தைக்காக ஓப்பன் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ அதுவும் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தையோட எதிர்காலத்துக்கு நீங்கள் வந்து பணம் சேர்த்து வைக்கிறீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் இல்லைனா கூட உங்களுடைய குழந்தையோட எஜுகேஷனுக்கோ இல்லை மேரேஜ்க்கோ அந்த காசு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபைனான்ஷியல் கோல் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய குழந்தைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு குழந்தை வந்து ஃபாரின் போய் படிக்கணும் இல்லை ஃபாரினில் போய் வேலை செய்யணும் விருப்பப்படுறாங்களோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவை. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே இதுதான் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் கோல் வந்து நீங்கள் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. மேலும் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய குழந்தைகளுக்காக மணி சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ எமோஷனலாகவே நீங்கள் வந்து அதுக்கு அட்டாச் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்சினா கூட அந்த ஒரு பணம் எடுக்கணுமான்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தோணும். ஸோ இதன் மூலயமா நீங்கள் வந்து அர்ஜென்சி இல்லை எமர்ஜென்சினா கூட அந்த ஒரு பணத்தை எடுக்க மாட்டீங்க. உங்களுடைய குழந்தையோட ஃபியூச்சருக்கு மட்டுமே நீங்கள் வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஒரு ப்ரோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பேரண்ட் இல்லை கார்டியனுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குழந்தைக்குமே சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு சேவிங்ஸை பற்றியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் கற்றுத்தர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால. அண்ட் உங்களுடைய குழந்தைக்குமே நம்ம மேலே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்மளுக்குன்னு வந்து இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்மளுடைய அப்பா அம்மா இல்லை கார்டியன் வந்து சேர்த்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு போது அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு கடமை, ஒரு ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலயமா அவங்க வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிளாக, இன்னும் ரொம்ப சீரியஸாக அவங்களோட லைஃப், அவங்களோட கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளே எடுத்துப்போம், சின்ன வயசில் வந்து ஒரு பிகி பேங்க் மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். என்கிட்ட கூட இருந்தது. ஸோ அதில் வந்து டெய்லி அம்மா கொடுக்குற ஒரு 1 ரூபி 2 ரூபியில் வந்து நம்ம சேர்த்து வச்சு அது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நம்ம கருதி எல்லாருக்கிட்டையுமே வந்து போய் சொல்லிட்டு இருப்போம். ஸோ இதே மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு விஷயமா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால குழந்தைக்கு உண்டான அந்த ஒரு சீரியஸ்னஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். அண்ட் இதுவுமே அவங்களோட ஃபியூச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்றதுனால கண்டிப்பாக ஒரு டேக்ஸ் பேராக வந்து அந்த ஒரு டேக்ஸ் எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ உங்களுடைய குழந்தை வந்து இன்னும் மைனராகவே இருக்காங்க அப்படின்னா ஸோ கேபிட்டல் கெயின் எதெல்லாம் வருதோ ஸோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக டேக்ஸ்டாக இருக்கும். ஒன்ஸ் உங்களுடைய குழந்தை வந்து 18 இயர்ஸ் ஆயிடுச்சு, மைனர்லேருந்து மேஜர் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் மைனரில் பே பண்ணுற அந்த ஒரு டேக்ஸ் ப்ராக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்து மேஜருக்கு அப்புறமா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேக்ஸ் லியபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாமினலாக இருக்கும். ஃபைன், ப்ரோஸ் பார்த்தாச்சு. இப்போது குழந்தைகளுக்காக ஓப்பன் பண்ணுற இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்ஸ் உங்களுடைய குழந்தை வந்து 18 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லை 18 இயர்ஸை வந்து தாண்டிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அந்த அக்கௌண்ட் வந்து மைனர் வந்து நீங்கள் மேஜருக்காக மாற்றணும். அப்படி மாற்றாத பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் வந்து ஃப்யூச்சரில் நடக்காது. ஸோ நீங்கள் உடனடியாக மாற்றுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இது மாற்றுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதுக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தையோட பேன் கார்டு சப்மிட் பண்ணணும், மேலும் கேஒய்சி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இன்னொரு ஒரு மேஜர் டிராபேக், நீங்க உங்களுடைய குழந்தைக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க, பட் ஒன்ஸ் உங்களுடைய குழந்தை வந்து அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க 18 இயர்ஸ்க்கு மேல அப்படின்னா அவங்களுக்கு நாலேஜ் வந்து ப்ராப்பரா இருக்காது. எந்த இடத்துல வந்து ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எதுவுமே தெரியாது. ஸோ இதன் மூலமா கூட அவங்க வந்து தெரியாத இடத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க அண்ட் அதன் மூலமா வந்து லாஸ் ஆறாங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். உங்களுடைய அந்த ஒரு குழந்தை அக்கௌண்ட் நீங்க என்னதான் வந்து மேஜரா மாத்திட்டா கூட
அதில் வந்து ஜாயிண்ட் ஹோல்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதனால் முழுக்க உங்களோட குழந்தை மட்டும்தான் அந்த அக்கௌண்ட், அதாவது மேஜர் ஆயிட்டக்கு அப்புறமா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியில இருந்து உங்களோட குழந்தைக்கு வந்து அதனுடைய அந்த ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து அக்கௌண்ட்டை பார்த்துக்கணும், நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண தெரியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருக்கும். அண்ட் இன்னொன்று நான் வந்து கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகும், சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் தான் ட்ரை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அண்ட் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காசும் பார்ப்பீங்க. பட் சில பேருக்கு அது வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது முழுக்க உங்களுடைய டெசிஷன் மட்டுமே. ஸோ ஃபைனலா இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே உங்களுடைய குழந்தைகளுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, எங்கே ஓப்பன் பண்ணுறது, எதனால் ஓப்பன் பண்ணணும், அண்ட் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 சிறந்த அக்கௌண்ட்ஸ் என்ன, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் என்ன குழந்தைகளுக்காக, மற்றும் இந்த ஒரு அக்கௌண்ட்ஸில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கோம். போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது, ஃபார்மிங்க்கு, பிஸ்னஸ்க்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் மாடல் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் மாடல் பார்த்தாலே உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி எல்லா கோர்சஸுமே வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். கடைசி HP பால சரஸ்வதி சைனிங் ஆஃப் கெட் வைஸ் பிரேக்.